கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 61 அதிகாரம் 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தம் வெட்கப்பட்டு தலை குனிந்து போயிருக்கிறீர்களா? நான் என்ன செய்வது, இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கிடைக்கும் என்று கலங்கி நிற்கிறீர்களா? உங்கள் பிரச்சனையை தீர்க்க ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் யோசேப்பை பற்றி படிக்கும்போது அவர் சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். செய்யாத தவறுக்கு சிறை தண்டனை அனுபவித்தார். ஆனால் பாருங்கள், கடைசியில் தேவன் யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். அவர் அடைந்த கஷ்டம் எல்லாம் மாறினது. யோசேப்புடைய சகோதரர்கள் தேடி வந்தார்கள். யோசேப்பு அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான சந்தோஷம் பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல யோபுவை பாருங்கள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள், பிள்ளைகள் போன்ற எல்லாவற்றையும் இழந்து போனார். பல துன்பங்கள் மத்தியிலும் யோபு கர்த்தரை அவதூறாக பேசாமல் மிகவும் பொறுமை உள்ளவராக காணப்பட்டார். ஆகவே கர்த்தர் யோபுவுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் வரலாம். அந்த நேரத்தில் பொறுமையோடு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும்போது கர்த்தர் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் யோபுவை போல பொறுமையாயிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. யோசேப்பை போல பொறுமையாயிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் இழந்து போனதையெல்லாம் எங்களுக்கு திரும்ப தாருங்க. எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.